இந்தாமா ஐஸ்கிரீம். தேங்க்யூ. கோனுக்குள்ள குல்ஃபி இருக்கு. குப்பு நடி. நம்ம கல்யாணத்தை அப்புறமா வச்சுப்போம், பிள்ளைய முன்னாடி பெத்துப்போம். திஸ் இஸ் அமெரிக்கன் ஸ்டைல். வாமா கிட்ட. என்னங்க எனக்கு வெக்கமா இருக்குங்க. மச்சத்தை பார்க்கணும், மிச்சத்தை பார்க்கணும், நாடி ஜோசியம் பார்க்கணும். வாமா கிட்ட. வேண்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. குல்ஃபி வாடி. ஐயோ வேண்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. குச்சி ஐஸ்கிரீம் வாடி. எனக்கு வெக்கமா. வாமா கோனு. ஐயோ வேண்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. 800 ரூபா வேஸ்ட். இன்னைக்கு என் டைம் எல்லாம் வேஸ்ட். இப்படி வெக்கப்படுற பொண்ண உலகத்துல பார்த்ததே இல்ல. ஐயோ உங்களுக்கு வெக்கப்பட்ட பிடிக்காதா? இத முதல்ல சொல்லிருக்கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல, சும்மாதான். புருஷன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கார் கதவை திறந்து பாரு. எவளோடையாவது சுத்திட்டு வந்திருந்தா காருக்குள்ள மல்லிப்பூவா ஊந்து கிடக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் புருஷன் எப்படிப்பட்டவர்னு. இருங்க நான் கேட்டுறேன். என்னது புதுசா இருக்கு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஷூவை அவரை கழட்ட விடாத, நீயே மெல்ல கழட்டி ஷூவை தட்டிப்பாரு. இந்த பொண்ணுடையாவது பீச்சுக்கு போயிருந்தா ஷூல இருந்து மண்ணு கொட்டும். கோச்சிக்கிட்டீங்களா? புருஷன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஆசையா கட்டி பிடிச்சு நெஞ்சில சாஞ்சுக்க. மார்ல மல்லிப்பூ வாசனை வந்ததுன்னா ஏற்கனவே எவ்வளவு ஒருத்தி சாஞ்சிருக்கான்னு அர்த்தம். பாரதி, ஏ பாரதி, பாரதி. அது சாதாரண மயக்கம் தான். அவ இப்ப முழுகாம இருக்கா. அதுக்குள்ள எப்படி சார் உங்களுக்கு நியூஸ் தெரியும்? எனக்கு தானே முதல்ல தெரிஞ்சாகணும். டெண்டர் போட்டவனே நான் தானே. ஆமா, அது என்ன நீ எதை தொட்டாலும் உடனே ஒர்க் அவுட் ஆகுது? ராத்திரி எல்லாம் எனக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரலப்பா. எனக்கே ராத்திரி தான் தெரியும். எனக்கு சாயந்தரமே தெரியுமே. டெலக்ஸ்ல மெசேஜ் வந்துருச்சே. டெலக்ஸா? நீங்க எதை பத்தி சார் சொல்றீங்க? கன்னியாகுமரி ஓடு ஃபேக்டரி மறுபடியும் ஓட போகுது இல்ல? கவர்மெண்ட்ல ஆர்டர் சாங்ஷன் ஆயிருச்சியா? அப்படியா சார்? நீங்க என் பொண்டாட்டி கர்மா இருக்கிறத பத்தி பேசுறீங்களான்னு நினைச்சேன். நீ அப்பாவாக போறியா? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனடா. கன்னியாகுமரி ஆர்டர் கேன்சல். உனக்கு 6 மாசம் லீவு, ஆனா சம்பளம் உண்டு. பொண்டாடி பக்கத்தால உட்கார்ந்துக்க, குழந்தைய பெத்துக்க, அதுக்கப்புறம் நீ இங்க வா போ. சார் ஓட இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். புரியாம பேசுறீங்களே. நீ தானே புரியாம பேசுற. பொண்டாட்டி வாய் மயிருமா இருக்கும்போது பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்டா. வாழ்க்கையில அதான்டா முக்கியம். அவளை கவனிக்கிறதுக்கு அவங்க அக்கா இருக்காங்க. இந்த கம்பெனி கவனிக்கிறதுக்கு என்ன தவிர யாருமே இல்ல. நீங்களும் இதை சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கன்னியாகுமரிக்கு போக போறேன். அப்படியே உங்க பர்சனல் மேட்டரையும் கவனிக்க போறேன். பர்சனல் மேட்டரா? ஆமா, குருவாயூருக்கு அனுப்பிச்ச படம் திரும்பி வந்துருச்சு. போய் பாத்துட்டு வரான்னு சொன்னீங்களே, அது புட்டு சமாச்சாரமா? ஆமா, கன்னியாகுமரி பக்கத்துல தான் குருவாயூர் இருக்கு. அங்க போய் உங்க புட்டு சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டு அப்படியே கன்னியாகுமரி போறேன். ஓகேவா? அது சரிப்பா. இந்த மாதிரி நேரத்துல பொண்டாடியை தனியா விட்டு நீ கன்னியாகுமரி போறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்களே. நானே சம்மதிக்கல, அப்புறம் என்ன வீட்டுல சம்மதிக்கிறது? எம்டியா எம்டி, மனுஷனோட கஷ்டம் தெரியாத எம்டி. இவங்கிட்ட வேலை செய்யறத விட எங்கேயாவது போய் எருமாடு மேய்க்கலாம். என்னாச்சுங்க? இன்னும் என்ன ஆகும்? நம்ம கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. இப்பதான் நீ உண்டா இருக்க. உங்க அக்கா மாதிரி உன்னை குண்டாக்க வேணாம். இந்த நேரத்துல கன்னியாகுமரி போ, அங்க போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. போனா திரும்பி வர வேலையாது குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இந்த மாதிரி நேரத்துல உன்னையும் கூட கூட்டு போக முடியாது. போயா நீயாச்சும் உன் வேலையாச்சும் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இந்த கெஸ்ட் காலி பண்ண சொல்லுவாரு, பண்ணிட்டா போச்சு. என்ன காரை திருப்பி குடுறான்னு சொல்ல போறாரு, குடிச்சா போச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத பாரதி. நான் கூலி வேலை செஞ்சாவது உனக்கு 3 வேலை கஞ்சியும் உங்க அக்காக்கு 1 வேலை கஞ்சி ஊத்துவேன். அட வருஷத்துக்கு 3 வாயில் படம் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். உங்க அக்காக்கு 1 வாயில் படம் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் உள்ள வாயே. போ, உங்க அக்கா கூப்பிடுறாங்க போ. ஏதாவது நல்லதுதான் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் தான் ஆத்திரத்தா பேசுறான்னா நீ வாயை மட்டும் சும்மா இருக்கியே. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பு. அதுலயும் இவ்வளவு பெரிய வீடு, காரு, வசதி இதெல்லாம் விட்டுட்டு பழையபடி பால் காரனுக்கும் மல்லிக்கடைக்காரனும் பதில் சொல்லணுமா? பாரதி, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நான் சொன்னா அவர் கேட்கிற மாதிரி இல்லையேக்கா. புரியுது, எப்படி சொன்னா எல்லா ஆம்பளையும் கேட்பாங்க. இப்ப சொல்லாத, அப்ப சொல்லு. அப்பன்னா அப்படி உன் புருஷனோட ராத்திரி தனியா இருக்கியே அப்போ. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. உன் புருஷன் கன்னியாகுமரிக்கு போறாரு.
18 വർഷമായിട്ട് ആൺതുണയേ ഇല്ലാമ ജീവിച്ചിരുന്ന ആ സ്ത്രീ പിന്നെ 2 മാസത്തേക്ക് മുന്നേ സീക്കായിട്ട് മരിച്ചുപോയി. ആ അമ്മയുടെ പെണ്ണ് പിന്നെ ദിടീർന്ന് കാണാതെ പോയി. ചില പേര് അമ്മ മരിച്ച ദുഃഖത്തിലെ പൈത്യം പിടിച്ച് എവിടെയോ ഓടിപ്പോയിന്ന് പറഞ്ഞു. പിന്നെ ചില പേര് അമ്മ മരിച്ചുപോയ പിന്നെ അച്ഛൻ താൻ തുണയെന്ന് അവരെ തേടി പോയിരിക്കുന്നതായും പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. சுந்தரேசா, டேய் கிருஷ்ணா, சுந்தரேசா. എന്താ ഇത്? கிருஷ்ணா, ஏண்டா போண்டா எங்க நான் தேடுறது உன்னை? இப்ப எங்க இருக்க நீ? டேய் நான் மெட்ராஸ்ல தானே இருக்கேன். ஆனா இப்ப அட்ரஸ் மாறி போச்சு. ரொம்ப அழகுதான். சரி இங்க எப்படி? கன்னியாகுமரிக்கு ஒரு வேலை விஷயமா போறேன். அப்படியே இங்க குருவாயூர்ல ஒரு பர்சனல் மேட்டர். ஆமா, ஏன் கல்யாணத்துக்கு வரல? சாரிடா, என் கல்யாணத்துக்காக அழைச்சிட்டு இருக்கேன். அதான் வர முடியல. என்னது? உனக்கு கல்யாணமா? ஏன் நீயே கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்க பண்ணி கூட வைக்கோம். பண்ணிக்க. சரி, என் வருங்கால பொண்டாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வா. ए मेरा जिगरी दोस्त है कृष्णा. ए सोना. வணக்கம். நமஸ்தே. வடக்கா? சத்தியமா. என்ன குருவாயூரப்பா, என்ன இது? ஆமா, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. ஏய் ஏன்டா அப்படி கத்துற? கத்துனா என்னடா? அதுக்காக சாப்பிட வந்துறதா? எல்லாத்துலயும் அவசரம்டா உனக்கு. எத்தனை நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம். இங்க பாருமா, இவன் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ல இருந்து, ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து, பெரிய கம்பெனில வேலை வாங்கி கொடுத்ததுல இருந்து, நான் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்ல இருந்து, சாப்பிட்ட சாப்பாடு வரைக்கும் எல்லாமே இவன் தான். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அது காரணமே இவன் தான்மா. இவனை நான் எத்தனை நாள் கழிச்சு சந்திச்சிருக்கேன். கத்தக்கூடாதுன்றா? வேஸ்ட். எது நீ செஞ்சதெல்லாம் வேஸ்ட்ன்றியா? இவ்வளவு நேரம் நீ கத்தனதெல்லாம் வேஸ்ட். அவளுக்கு தமிழ் சுத்தமா வராது. ஐ எம் சாரி. இங்கிலீஷும் தெரியாது, வெறும் ஹிந்தி மட்டும்தான். அதுவும் எழுத படிக்க தெரியாது, சும்மா பேசுவா, அவ்வளவுதான். இவ பாம்பே பக்கத்துல ஒரு கிராமத்துல வளர்ந்த அனாதை பொண்ணு. உன்ன மாதிரிதான். அப்பா அம்மான்னு எந்த உறவும் கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே பாம்பேல இருக்க எங்க அப்பா கம்பெனியை பாத்துக்க போனேன்ல. ஆமா, அங்க இவ வேலை பார்த்துட்டு இருந்தா. பார்த்த உடனே புடிச்சு போச்சு, லவ் பண்ணிட்டேன். எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. எங்க அப்பா அம்மாட்ட விஷயத்த சொன்னேன், அவங்க ஒத்துக்கல. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். கல்யாணத்திலே அவசரமா? ஆமா. நம்ம தமிழ் சம்பிரதாயம் என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதனால உன் ஹெல்ப்போட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மெட்ராஸ்க்கு வந்தேன். நீ அங்க இல்ல. சரி குருவாயூர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இங்க வந்த. நல்ல வேளை நீ வந்துட்ட. யாருமே இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சேன். டேய் நீ தாண்டா எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். டேய் சி கவலைப்படாத. நாளைக்கு 23 நல்ல நாள், 7:09 நல்ல முகூர்த்தம். காலையில ரெடியாரு. நான் வந்து கோயிலுக்கு கூட்டி போய் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. வரட்டுமா? வரேங்க. ஏய் இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிடு, நாளைக்கு முடிக்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. யாரு சொன்னா? குட் மார்னிங். எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. எந்திரா எந்திரா எந்திரிச்சு போய் வீட போடா. இருடா எந்திரா போடா. ஐயோ இர போடா, இர வரேன். டேய் டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாங்க போலாம். டேய் வாடா.